அன்புதான் அழகுன்னு தெரிஞ்சா அவர் சந்தோஷம் தான் பட மாட்டாரு, கோபம் தான் படுவாரு. அவரையும் கோவப்படணும். ஏன்னா அவரும் ஆனந்தியை லவ் பண்றாரு. ஏய் முத்து, என்ன சொல்ற? ஆமா ஜெயந்தி, மகேஷ் சார் ஆனந்தியை லவ் பண்றாரு. சரி சரி, இப்போ அதை பத்திலாம் பேசுறதுக்கு டைம் இல்லை. நீ உடனே போய் மகேஷ் சாரை தடுத்து ஏதாவது பேசி அவருக்கு இருந்து அனுப்பிவி. நான் போய் என்னன்னு சொல்றது? அழகண்ணு இங்க யாரும் வரல, ஆனந்தி சும்மா போய் தான் சொன்னா. ஆனந்தி இனிமே அழகண்ணு ஒருத்தனை நம்பவே போறதில்ல. அழகன்ற பேரை கூட அவன் இனிமே சொல்ல மாட்டா. அழகன் உண்மை இல்ல, அதை சொல்லதான் கூப்பிட்டான்னு ஏதாவது சொல்லி சமாளிச்சு அனுப்பு. போ போ, சீக்கிரம் வா போலாம். சார் 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 என்ன ரெஜினா, ஏன் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? ஆனந்தி அந்த அழகை யாருன்னு காமிச்சிட்டாளா? சார், அது விஷயமா பேசதான் பாதியிலே உங்களை பார்க்க வந்தேன். என்ன விஷயம்? ஆனந்தி எங்க எல்லாரையும் கூப்பிட்டது அழகை யாருன்னு காமிக்கிறதுக்காக இல்ல சார். வேற? அழகன்னு ஒருத்தனை இனிமே நம்ப போறதே இல்ல. அழகன் பேரு கூட இனிமே நான் சொல்ல மாட்டேன். அழக உண்மை இல்ல. இனிமே அழகன்னு யாராவது என் முன்னாடி வந்து நின்னா நான் அவனை பார்க்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லதான் எங்களை கூப்பிட்டுருக்கா போல சார். எப்ப சொன்னா? இப்பதான் சார் சொன்னா. வாவ், ஆனந்தி அப்படி சொன்னா? ஆமா சார். அது அழகனால அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா இல்லையா, அதனாலதான் இனிமே அழகனை பத்தி பேச போறது இல்லன்னு அவ முடிவு பண்ணிருக்கா சார். அதத்தான் நான் இவ்வளவு நாளா சொன்னேன். அப்பெல்லாம் அவன் புரிஞ்சுக்காம அடம் பிடிச்சிட்டு இருந்தா.